தமிழ்நாட்டுல 2.5 வயது குழந்தையிலிருந்து 60 வயது மூதாட்டி வரையில பாலியல் துன்புறுத்தலும் படுகொலைகளும் சாதாரணமாக மாறிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல், 3 மணி நேரத்துக்கு ஒரு படுகொலைன்னு கடந்த 48 மணி நேரத்துல 12 படுகொலை நடந்திருக்கு. இவ்வளவு மோசமா இருக்கு. 2.5 வயசு பொண்ணை ஒரு திமுக காரன் வந்து கொலை பண்றான், கற்பழிச்சுன்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த படுகொலையும் இந்த கற்பழிப்பும் இந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்றதுக்கும் அனுமதி கொடுத்த மாதிரி இன்னைக்கு ஒரு மிக கேவலமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கானே தெரியல. முழுக்க முழுக்க கஞ்சாவுக்கு அடிமையான இளைஞர்களாக மாணவர்களை மாத்திட்ட பிறகு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம கோமால இருந்துட்டு ஒரு பொறுக்கி பையன் நேத்திக்கு போய் திடீர்னு வந்து ஹிந்தி எழுத்து அழிக்கிறேன்னு ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கான். பாதுகாப்புத்துறை, ரயில்வே பாதுகாப்புத்துறையும் தேசியத்தினுடைய பாதுகாப்பு சட்டத்துல அவனெல்லாம் கைது பண்ணாம அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி வாங்கின காசுக்கு மேல கூவுற இவனெல்லாம் பெரிய அளவுல தண்டிச்சாதான் இது வந்து தேர்தல் நேரத்துல இது வந்து ஒரு திசை திருப்புற ஒரு முயற்சி என்பதாவது பொதுமக்களுக்கு புரியும். உண்மையாலுமே ஹிந்தி அழிக்கிறதா இருந்தா நானும் தயாரா தான் இருக்கேன். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வா, லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு சன்ஷைன் ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, வா நாமளும் போவோம். அந்த ஹிந்தி சொல்லிக் கொடுக்க கூடாது, அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இழுத்து மூடணும், நாமளும் போராட்டம் பண்ணுவோம், நாங்களும் வரோம், வாடா. அதை விட்டுட்டு பொதுமக்கள் பயன்படுத்தப்படுற ரயில்வே நிலையத்தில் இருக்கிற பேரை போய் இந்திய எழுத்தை மட்டும் அழிக்கிறாரு. இவர் பெரிய தமிழ் வளர்த்து கீழ்ச்சிட்டாரு. 75 வருஷமா கோமால இருந்தாரு இவரு. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண வேண்டும்னு சொல்லி நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.